ஹலோ गाइस, இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறது ஒரு புது அனிமே. அந்த அனிமேயோட பேர் என்னன்னா குரன் லகான். இந்த அனிமே பத்தி சொல்லணும்னா இது ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் மெக்கா அனிமே, அதாவது ரோபோ அனிமே. இதோட கான்செப்ட் என்னன்னா மக்கள் எல்லாருமே நிலத்துக்கடியில வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அவங்க சர்ஃபேஸ், அதாவது நிலத்துக்கு மேல போகவே கூடாது. நிலத்துக்கு மேல ஒரு இடம் இருக்கு அப்படிங்கிறது அங்க இருக்கிற நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. ஏன்னா வெளியே போனா பீஸ்ட்மேன் அப்படிங்கிற ஒரு இனம் வந்து அவங்க எல்லாத்தையுமே கொன்றுவாங்க. சோ குகைக்குள்ள இருக்கிற நம்ம ரெண்டு ஹீரோங்க எப்படி மேல போனாங்க, அவங்க எப்படி அவங்களெல்லாம் தோக்கடிச்சாங்க, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கறதா இந்த குரன் லகான் கதை. கண்டிப்பா இந்த அனிமே உங்களுக்கு பிடிக்கும். ஏன்னா எனக்கு பாக்குறப்ப ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இது இப்போ வரைக்குமே ஒரு டாப் அனிமேவா தான் இருக்கு. இதை ஏன் நிறைய யூடியூபர்ஸ் காமிக்கிறாங்க, அது எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு யூனிவர்ஸை காமிக்கிறாங்க. அந்த யூனிவர்ஸ் லெவல்ல ஒரு பெரிய எக்ஸ்ப்ளோஷன் நடக்குது. அப்போ ஒருத்தர் இருந்துட்டு நம்ம ஷிப்ல இந்த இடத்துல நிறைய டேமேஜ் ஆயிடுச்சு, இந்த பிளாக்ல நிறைய டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னு ஒருத்தங்கிட்ட ரிப்போர்ட் கொடுத்துட்டு இருக்கான். அப்ப அவன் இருந்துட்டு அப்படின்னா அவங்க ஒருத்தி ஆப்போனன்ட் தான், அவங்களுக்கு நாம யாரும் நம்ம காமிக்கலாம் அப்படின்னு சொல்ல ரேடார்ல அவங்கள சுத்தி நிறைய எனிமி வர மாதிரி இருக்கு. அப்ப அவன் இருந்துட்டு அப்போ இங்க ஜொலிக்கிற எல்லாமே நம்மளோட எனிமி தான் போல, பரவாயில்ல அவங்க எல்லாத்தையுமே டைமுக்கும் ஸ்பேஸ்க்கும் நடுவுல இருக்கிற ஃபேப்ரிக்க உடைச்சு அவங்க இருந்ததையே உரு தெரியாம அழிச்சிருவேன், குரன் லகான் ஸ்டார்ட் பண்ணலாம், என்ன யாரு நினைச்சீங்க அப்படின்னு சொல்ல அவங்க ஒரு பெரிய ஷிப்ல இருக்காங்க. இது வந்து ஃபியூச்சர்ல நடக்க போறதா, அதனால இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பிரசன்ட் இப்ப நடக்க போறது. அதுல வந்துட்டு நம்ம கதையோட ப்ரோட்டகனிஸ்ட், அதாவது சீமோன் அப்படிங்கிற பையன். நாங்க வந்துட்டு குழி தோண்டிக்கிட்டே தான் இருக்கணும், டெய்லி தோண்டிக்கிட்டே தான் இருக்கணும். அப்பதான் எங்களோட வில்லேஜ் எக்ஸ்பேண்ட் ஆகும். அங்க நிறைய குழி தோண்டா எங்களோட வில்லேஜ் சீஃப் ரொம்ப சந்தோஷப்பட்டு எங்களுக்கு பிக்மோலோட கறி கொடுப்பாரு. அந்த கறிக்காக தான் எல்லாமே பண்ணா நீங்க நினைச்சீங்கன்னா அதுதான் இல்ல. ஏன்னா எனக்கு சில டைம் இங்க ட்ரெஷர் கிடைக்கும் அப்படிங்கிறப்ப அவனுக்கு ஒரு சின்ன ட்ரில் மாதிரியான ஒரு விஷயம் கிடைக்குது. சோ அதை எடுத்துட்டு அவன் பாத்துக்கிட்டு நடந்து போயிட்டு இருக்கான். அப்போ ஒரு 3 பொண்ணுங்க வந்துட்டு அங்க பாருடி அவன் தான் சீமோன் த டிக்கர், நீ டெய்லியும் மண்ணில் போறதுக்கு என்னதான் ஜாலியா இருக்கோ தெரியல, அலமா ட்ரெஸ் பாரு ரொம்ப அழுக்க இருக்கு, அலமா மேல நான் தவிர அடிக்குது, அது நம்ம தான் பாக்குறான், நம்ம எந்த போயிடுவான், ஏன்னா நம்ம உடம்பே ஓட்ட போட்டுற போறான் அப்படின்ட்டு போறாங்க. அப்ப அவன் தலையை குனிஞ்சிட்டே நடந்து போகும்போது அந்த இடத்துக்கு இன்னொருத்தவனா அவனுமே இன்னொரு ப்ரோட்டகனிஸ்ட் மாதிரி தான். அப்ப எதுக்கு சீமோன் இப்படி தலையை குனிஞ்சிட்டே அப்படின்னு கேட்க, காமினா அப்படின்னு சொல்ல, எதுக்கு என்ன காமினான்னு கூப்பிடுற, என்ன ப்ரோன் கூப்பிடு அப்படின்னு சொல்ல, எனக்கு கூட பிறந்தவங்க யாருமே இல்லையா அப்படின்னு சொல்ல, நம்ம வந்துட்டு பிளட்டார பிரதர் இல்ல, நம்ம ரெண்டு பேருமே சோல் பிரதர்ஸ், அந்த பொண்ணுங்க சொல்லிட்டு போறத பத்திலாம் கவலைப்படாத, இது வந்து உனக்கு நல்லாவே செட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரில் மாதிரியே இருக்கிறத அவன் கழுத்துல மாட்டி விடுறான். ட்ரில்ஸ் தான் உன்னோட சோல், என் கூட வா அப்படின்னு கூட்டிட்டு போயிட்டு இன்னும் ஒரு 3 பேர் இருக்காங்க, அவங்கள போயிட்டு எல்லாம் ரெடியா அப்படின்னு கேட்க, சீமோன் வந்துட்டு இங்க என்ன நடக்குது அப்படின்னு கேட்க, ஒண்ணும் இல்ல, இந்த ட்ரில் வந்து இந்த வில்லேஜ் சீஃப்க்கு சொந்தம் கிடையாது, உனக்காக சொந்தம், ஒரு நாள் இந்த ட்ரில்ல வச்சு நீ அந்த எவனையே தொலைச்சிட்டு போக போற அப்படின்னு சொல்ல, சீமோன் வந்துட்டு என்ன சொல்ற அப்படின்னு கேட்க, என்ன சொல்றேன்லாம் கேட்க கூடாது அப்படின்னு சொல்ல, இதை கூட நீ எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டியா அப்படின்னு கேட்க. அதுக்கப்புறமா காமினா இருந்துட்டு எல்லாம் ரெடியா இருக்கீங்களா, நம்ம டீம் குரன் இங்க இருந்து தப்பிச்சு அந்த சர்ஃபேஸ்க்கு போறோம், எவ்வளவு நாள் தான் இந்த குகைக்குள்ளேயே நம்ம அரைஞ்சு கிடக்கிறது, நம்ம யங் ஜெனரேஷன் இங்க இருந்து தப்பிச்சு வெளியே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற பிக் மோல்ஸ், அதாவது பண்ணி மாதிரி ஒரு மோல் இருக்கும், பண்ணி எலியும் சேர்ந்த மாதிரி இருக்கும், இவங்க மேல ஏறி இவங்க போய்கிட்டு இருக்காங்க. அப்போ சீமோன் இருந்துட்டு நீ என்ன ஐடியா வச்சிருக்க அப்படின்னு கேட்க, காமினா இருந்துட்டு உன்னோட ட்ரில்ல வச்சுதான் அங்க மேல இருக்கிற சீலிங்க ஓட்ட போட்டு நம்ம வெளியே போறோம் அப்படின்னு காமினா சொல்றான். அப்போ சீமோன் வந்துட்டு இதெல்லாம் நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்ல, அந்த சைடுல இருந்தும் நிறைய அந்த பிக் மோல்ஸ் ரெண்டுமே ஒன்னா சேர்ந்து அப்படியே மேல ஏற ஆரம்பிக்குதுங்க. அதுல சீமோனும் காமினாவும் போயிட்டு இருக்கப்ப அந்த வில்லேஜோட சீஃப் வந்துட்டு எனக்கு தெரியும்டா காமினா, நீ தான் அதுக்கு பின்னால இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்க இருந்து அடிச்சு கீழே தள்ளி விட்டுறாங்க. அதுக்கப்புறமா அவங்க 4 பேருமே பிடிச்சு எதுக்கு எப்ப பார்த்தாலும் இப்படி பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, நீங்க நினைக்கிற அந்த சர்ப்ரைஸ் அங்க மேல இல்லவே இல்ல அப்படின்னு சொல்ல, காமினா இருந்துட்டு இல்ல அது அங்க இருக்கு, நான் என் கண்ணால பாத்துருக்கேன் அப்படின்னு சொல்ல, இல்ல நீயும் உங்க அப்பா மாதிரி ஒரு பொய்க்கு சொல்றான் தான், உங்க அப்பா மேல சர்ப்ரைஸா பார்க்க போறேன்னு சொல்லிட்டு அப்பவே போனா, ஆனா இன்னும் திரும்பவே வரல, ஏதாச்சும் கல்லுக்கு நடுவுல மாட்டி செத்துருப்பான் அப்படின்னு சொல்ல, காமினா இருந்துட்டு இல்ல அவரு வெற்றிகரமா சர்ப்ரைஸை கண்டுபிடிச்சிட்டாரு, நான் கூட தான் இருந்தேன் அப்படின்னு சொல்ல, அப்புறம் ஏன் நீ இங்க இருக்க, ஒண்ணு புரிஞ்சுக்கங்க, இங்க இருக்கிற சீலிங்கை தாண்டி யாருமே போகவே கூடாது, அதுதான் தலைமுறையா நம்மளுக்கு சொல்லி கொடுக்கப்பட்ட ரூல், அதை மீறவங்களுக்கு இங்க சாப்பாடே கிடையாது அப்படின்னு சொல்ல, அவங்க 3 பேருமே எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி சரண்டர் ஆகி தப்பிச்சிடுறாங்க. அப்புறமா காமினா கிட்ட ப்ரோ நீ மன்னிப்பு கேட்டு ப்ரோ, சாப்பாடு இல்லாம நம்மளால இருக்க முடியாது அப்படின்னு சொல்ல, என்ன ப்ரோன்னு கூப்பிடாதீங்க, உங்களை மாதிரி முதல்ல குத்துற யாருமே என்ன ப்ரோன்னு கூப்பிட தேவையே இல்லை அப்படின்னு சொல்ல, அந்த வில்லேஜ் ஃப்ரெண்ட் உங்க டீம் குரன் கிட்ட லாயல்ட்டி இல்ல போல அப்படின்னு சொல்லிட்டு சீமோனோட கைவிலங்க அவுத்து விட்டுட்டு, சீமோன் உனக்கு நிறைய வேலை இருக்கு, நீங்க குழிய நிறைய தோண்டி நம்ம வில்லேஜ பெருசுப்படுத்த ஹெல்ப் பண்ணணும், இந்த மாதிரி இடியட் குள்ள இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்ல, சீமோன் வந்துட்டு ஆனா நான் வந்து அப்படின்னு சொல்றப்ப காமினா அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்ல நீ போ அப்படின்னு சொல்லிடலாம். அப்போ திடீர்னு அங்க நிலநடுக்க வர ஆரம்பிக்குது, எல்லாருமே போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. அப்போ சீமோன் வந்துட்டு காமினா எர்த்குவேக் வந்துருச்சு வா இங்க இருந்து சீக்கிரம் போலாம் அப்படின்னு சொல்ல, காமினா வந்துட்டு இல்ல நான் எதை பார்த்துமே எப்போதுமே ஓட மாட்டேன் அப்படின்னு சொல்ல, சீமோன் வந்துட்டு இங்க இருந்தா நம்ம செத்துருவோம் அதுதான் உனக்கு வேணுமா அப்படின்னு சொல்ல, காமினா இருந்துட்டு சாரி நான் உனக்கு நடந்ததை மறந்துட்டேன் கவலைப்படாத இது கொஞ்ச நேரத்தில் நின்றோம் அப்படின்னு சொல்ல, அந்த எர்த்குவேக்கும் நின்றுது. அப்ப காமினா இருந்துட்டு இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த மாதிரி எர்த்குவேக் வரும்னு பயந்துகிட்டே வாழ போறீங்க, மேல சர்ஃபேஸ்ல எந்த ஒரு சீலிங்குமே கிடையாது, இருட்டாவும் இருக்காது,
இருக்காது, அங்க பெரிய நீல கலர் வானம் மட்டும் தான் இருக்கும் அப்படின்னு சொல்றான். அப்போ அந்த வில்லேஜ் சீஃப் பேசுறது நிறுத்து, உங்க அனாதை குழந்தை எல்லாத்தையுமே நான் இறக்குறதுனால இவ்வளவு நாள் பாத்துட்டு இருக்கேன் நினைச்சியா? நான் இந்த வில்லேஜோட சீஃப், அதனாலதான் இங்க இருக்கிறவங்க எல்லாத்தையுமே பாத்துட்டு இருக்கேன். அதனால நான் சொல்றது எல்லாத்தையும் நீங்க கேட்டுதான் ஆகணும். அப்படி கேட்காத யாரும் இங்க இருக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஜெயில போட்டு அடைச்சிடுறாங்க. அப்ப அவன்கிட்ட ஒரு சின்ன குட்டி பிக்மோல் வருது. அதை பார்த்துட்டு காமினா இருந்துட்டு, பரவாயில்ல நீயாச்சும் வந்திருக்கே, எனக்கு இப்போதைக்கு எமர்ஜென்சி போட்டு இருக்கு அப்படின்னு அதை பார்த்து சொல்றான். அப்புறமா சீமோன் இருந்துட்டு, எனக்கு 7 வயசா இருக்கும்போது என்னோட அம்மாவும் அப்பாவும் எர்த்குவேக்ல மாட்டி இறந்துட்டாங்க. அந்த மாதிரி குழி தோண்டிக்கிட்டே இருந்தனா எதுவுமே மாற போறதுல, ஒரு நாள் நான் காமினா வில்லேஜ் சீஃப் இங்க இருக்கிற எல்லாருமே ஒரு நாள் சாகதான் போறாங்க, அது மாறாது அப்படின்னு போயிட்டு இருக்கிறப்ப திடீர்னு என்னமோ ஒண்ணு ஜொலிக்க ஆரம்பிக்குது. இவங்கிட்ட இருக்கிற அந்த கண்டுபிடிச்ச அந்த சின்ன ட்ரில்லுமே ஜொலிக்க ஆரம்பிக்குது. அதை பார்த்துட்டு அதை தோண்டிட்டு காமினா இருக்கிற அந்த ஜெயில ஓட்டப்பட்டு வந்துட்டு, காமினா சீக்கிரம் வந்து பாரு, நான் உனக்கு கண்டுபிடிச்சிருக்கேன், நீ பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்ல, காமினா வந்துட்டு உன் கூட வரணுமா அப்படின்னு, நான் ஜெயில இருந்து தப்பிக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து வந்துட்டு, ஜெயில இருந்து தப்பிக்கிறது மட்டும் சீஃப் கண்டுபிடிச்சாருன்னு வச்சுக்க பெரிய பிரச்சனை ஆயிரும். ஆனா காலையில ஆகிறதுக்குள்ள இங்க வந்துட்டோம் அப்படின்னா எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆமா எதுக்கு அப்படின்னு ஜெயிலெல்லாம் இருந்து கூட்டிட்டு போற அப்படின்னு கேட்க, நாங்க ஒரு பெரிய முகத்தை பார்த்தேன், ஒரு பெரிய முகம் அப்படின்னு சொல்ல, அந்த இடத்துல வில்லேஜ் சீஃப் வந்து நிக்கிறாரு. அவ காமினா இருந்துட்டு, சீமோன் இதுதான் நீ சொன்ன பெரிய மூஞ்சா அப்படின்னு கேட்க, வில்லேஜ் சீஃப் இருந்துட்டு, நான் தான் வில்லேஜ் சீஃப் அப்படிங்கிறனால நான் தான் இங்க எல்லாத்தையுமே காவல் காத்துட்டு இருப்பேன், என்னைய தாண்டி போலான்னு பாக்குறீங்களா? சீமோன் நீ சீக்கிரட்டா டனல் தோண்டிட்டு இருக்கிறதும் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்ல, காமினா இருந்துட்டு, அவனை எதுவும் சொல்லாதீங்க, இங்க இருக்கிற எல்லா தப்பும் நான் தான் பண்ணேன் அப்படின்னு காமினா சொல்ல, அது எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு காமினாவை அடிக்கிறான். கடைசியா இழுத்து அடிக்கலான்னு போகும்போது அந்த இடம் திடீர்னு அதிர ஆரம்பிக்குது. என்னன்னு பார்த்தா அவங்களுக்கு மேல சீலிங்க உடைச்சிட்டு என்னமோ ஒண்ணு கீழே விழுகுது. பார்த்தா அது ஒரு பெரிய முகம் இருக்கிற ரோபோட். அப்போ காமினா இருந்துட்டு, என்ன சீமோன் இந்த பெரிய முகத்தை தான் என்ன காமிக்கலாம் நினைச்சியா அப்படின்னு கேட்கா. அப்போ காமினா இருந்துட்டு, நான் சொன்னேன்ல மேல சீலிங்கே கிடையாது, சர்ஃபேஸ் இருக்கு, அந்த சர்ஃபேஸ்ல இருந்தா இது விழுந்திருக்கு அப்படின்னு சொல்ல, அந்த ரோபோட் இருந்துட்டு எந்திரிச்சு எல்லாத்தையுமே அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. அங்க இருக்கிறவங்க எல்லாம் மான்ஸ்டர் அப்படின்னு பயந்து ஓடிட்டு இருக்காங்க. அப்போ காமினா இருந்துட்டு அந்த வில்லேஜ் சீஃப் கிட்ட, என்னமோ சொன்னீங்க உங்களோட டியூட்டியே அந்த வில்லேஜை ப்ரொடெக்ட் பண்றதா அப்படின்னு, இப்ப ஏன் இப்படி பயந்துட்டு இருக்கீங்க, இப்ப சொல்லுங்க யார் போய் சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஸ்வாட் எடுத்துட்டு அந்த ரோபோட் கிட்ட போயிட்டு, உனக்கு என்ன தைரியம் இருந்தா இந்த காமினா இருக்கிற வில்லேஜே வந்து அட்டாக் பண்ணுவேன் அப்படின்னு கேட்க, அந்த ரோபோட் இருந்துட்டு, அம்மா நீ யாரு அப்படின்னு கேட்க, உன்னோட பெரிய காரை நல்லா வேக்ஸ் போட்டு தொடச்சு வச்சுக்கோ, ஏன்னா நான் ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் சொல்ல போறேன். நீ எந்த இடத்துலயாச்சும் ஜீஹா வில்லேஜை சேர்ந்த டீம் குரனோட பேடாஸ் லீடரை பத்தி பேசிட்டு இருந்தாங்கன்னா அது வேற யாருமே கிடையாது, நான் தான் அப்படின்னு சொல்றான். அப்ப அந்த ரோபோட் இருந்துட்டு, அப்படின்னா உன்னால என்ன தடுக்க என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்க, நான் வந்து ஒரு பொண்ணு ஒரு ஸ்னைப்பர் ரைஃபிள்ல அந்த ரோபோட்டை சுட்டுக்கிட்டே கீழே வரா, அவ சுட்டதுல சில பார்ட்ஸ் டேமேஜ் ஆகி அந்த ரோபோட் கீழே விழுந்தது. அப்ப அந்த பொண்ணு இருந்துட்டு, பின்னாடி போங்க இதை நான் பாத்துக்கிறேன், இப்போதைக்கு அதை விழுக மட்டும் தான் வச்சுங்க, அது சீக்கிரம் எதிர்த்து நின்றோம் அப்படின்னு சொல்ல, காமினா இருந்துட்டு, நீ யாரு, உனக்கு இந்த ரோபோவை அழிக்கிறதுக்கு ஹெல்ப் வேணுமா, நீ சர்ஃபேஸ்ல இருந்து வந்திருக்க அப்படின்னா இதான் சர்ஃபேஸ்ல உள்ளவங்க யூஸ் பண்ற வெப்பனா அப்படிலாம் கேட்டுட்டு இருக்க, அவனுக்கு சொல்றதெல்லாம் புரியுதா இல்லையா, இங்கிருந்து போயிரு உனக்கு சாகிறதுக்கு ஆசை அப்படிங்கிறப்ப அந்த பெரிய ரோபோட் இருந்துட்டு அவங்கள அட்டாக் பண்ணுது. பட் கரெக்டா சீமோன் அவங்களுக்கு கடியில குழி தோண்டி அவங்கள கீழே விழுக வச்சாரான். அதுக்கப்புறமா என்ன ஃபாலோ பண்ணி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழிக்குள்ள கூட்டிட்டு போயிட்டு இருக்கப்ப அந்த பொண்ணு இருந்துட்டு, அம்மா நான் எங்க இருக்கேன் அப்படின்னு கேட்க, ஜீஹா வில்லேஜ் அப்படின்னு சொல்ல, ஓ எங்களுக்கு பக்கத்துல இருக்கிற குழியா அப்படின்னு கேட்க, அப்ப நீ குழியில இருந்தா வரியா அப்படின்னு கேட்க, ஆமா நான் இங்க குதிக்கும் போது சர்ஃபேஸ் வந்து குதிச்சேன், ஆனா நான் உண்மையா பக்கத்துல இருக்கிற குழி லிட்டர் வில்லேஜ்ல இருந்தா வரேன் அப்படின்னு சொல்றா. அப்புறமா இப்ப என்ன எங்க கூட்டிட்டு போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க, சீமோன் வந்துட்டு, நான் ஒரு பெரிய முகத்தை பார்த்தேன் அதுகிட்ட தான் அப்படின்னு சொல்ல, அந்த பொண்ணு வந்துட்டு கன்மேனா அப்படின்னு கேட்கா. அப்போ காமினா வந்துட்டு, கன்மேனா அப்படின்னா என்னன்னு கேட்க, தோ அதான் கன்மேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அட்டாக் பண்ண அந்த ரோபோவை காமிக்கிறா. சோ அது பேர்லாம் கன்மேன். சரி இருங்க, அதோட எனர்ஜி சோர்ஸ் என் கண்ணுக்கு தெரியுது, அதை சுட்டுட்டா அதை தடுத்தரலாம் அப்படின்னு அதுக்கு ஏம் பண்ணிட்டு இருக்கா. அப்ப காமினா முன்னாடி வந்துட்டு அந்த ரோபோட்டை கூப்பிட்டு, நாங்க நம்மளோட எனர்ஜி சோர்ஸை சுட போறோம், ஆனா கீழே விழுறது ரெடியாரு அப்படின்னு சொல்ல, அந்த கன்மேன் வந்து இவங்களை அட்டாக் பண்ணிடுது. அப்ப அந்த பொண்ணு வந்துட்டு, எதுக்காக இப்படி கத்துன அப்படின்னு கேட்க, ஒரு மேன்லி ஃபைட்னா ரெண்டு பேருமே கண்ண பார்த்து சண்டை போட்டுக்கணும் அப்படின்னு சொல்ல, சாரிப்பா நான் பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த குழிக்குள்ள போயிட்டு இருக்காங்க. போயிட்டு இருக்கிறப்ப சீமோன் கண்டுபிடிச்ச அந்த முகம் தெரியுது. அப்ப அதுவுமே ஒரு கன்மேன் தான். அப்போ காமினா வந்துட்டு, பரவாயில்ல நீ இப்போ 2 சூப்பரான விஷயத்தை தோண்டி கண்டுபிடிச்சிருக்க அப்படின்னு சொல்ல, அந்த பொண்ணு வந்துட்டு, ஒருவேளை மேல இருக்கிற கன்மேனோட ஃப்ரெண்டா இந்த கன்மேன் இருந்தா என்ன பண்றது அப்படின்னு கேட்க, சீமோன் வந்துட்டு, ப்ரோ கவலைப்படாதீங்க இந்த கன்மேனை வச்சு அதை தோக்கடிச்சிடலாம் அப்படின்னு சொல்ல, காமினாவும் சரி அப்படின்னு சொல்றான். ஒரு மசீக்கில வந்து இதை ஓட்டுங்க அப்படின்னு சொல்ல, காமினா யோசிச்சுட்டு, இல்ல சீமோன் இது நீதான் ஓட்டி ஆகணும், ஏன்னா இது நீதான் கண்டுபிடிச்ச, இது உனக்கு தான் சொன்னோம், பிரதர் கிட்ட இருந்தலாம் என்னால ஒரு விஷயத்தை திருட முடியாது அப்படின்னு சொல்ல, சீமோன் வந்துட்டு, இல்ல ப்ரோ இதனால ஓட்ட முடியாது அப்படின்னு சொல்ல, கவலைப்படாத எனக்கு தெரியும் இது உன்னால மட்டும் தான் முடியும், ஏன்னா இல்லாஜிக் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஒதுக்கி தள்ளிட்டு பண்ணவே முடியாத எல்லாத்தையுமே நம்ம பண்ணணும், அப்படிதான் நம்ம டீம் குரன் வேலை செய்யும் அப்படின்னு சொல்ல, அப்புறமுமே சீமோன் கொஞ்சம் தயக்கமா தான் இருக்கான். அப்புறம் அவன்கிட்ட போயிட்டு, நீ ஒன்ன நம்பாத நீ என்ன நம்பு, அதாவது உன் மேல நம்பிக்கை வச்சிருக்கிற என்ன நம்பு அப்படின்னு சொல்றான். இந்த மாதிரிதான் நிறைய டைலாக் இருக்கும், அதனால அதெல்லாம் கண்டுக்காதீங்க. அப்போ அந்த கன்மேனை எப்படி ஓட்டுறதுன்னு தெரியாம சீமோன் முழிச்சிட்டு இருக்கப்ப அந்த சின்ன பிக்மோல் இருந்து அவன் கழுத்துல இருந்து அந்த சின்ன ட்ரில்ல அவன் கையில எடுத்து கொடுக்க, அங்க இருக்கிற ஹோல்ல அதை இன்சர்ட் பண்றான். இன்சர்ட் பண்ண உடனே அந்த கன்மேனுக்கு கையும் காலும் வர ஆரம்பிச்சிருது. அதை வச்சு அங்க இருந்து பறந்து அந்த பெரிய கன்மேன் இருக்கிற இடத்துக்கு போறாங்க. அப்போ அந்த கன்மேன் கிட்ட போயிட்டு, நீ பண்ற அட்டூழியத்தை எல்லாம் அந்த கெவன்ல இருக்கிறவங்களே தாங்கிக்கலாம், ஆனா லகான் தாங்காது அப்படின்னு சொல்ல, அந்த பொண்ணு லகானா அது யாரு அப்படின்னு கேட்க, அதுவா இப்ப கண்டுபிடிச்சது ரோபோட்டோட பேரு
பேர் தான், இப்ப பேர் வச்சு அப்படின்னு சொல்றான். அப்போ அதை அடிக்கும் போது இவன் எல்லாத்துலயும் தப்பிச்சுக்கிட்டு தான் இருக்கான். அப்போ காமினா என்ன பண்ற, இந்த மாதிரி சண்டையில நான் தப்பிக்க கூடாது, சண்டை போடு அப்படின்னு சொல்ல அந்த பெரிய கன்மேன் இருந்துட்டு சீமோனோட அந்த கன்மேனை அடிச்சிருது. அதுல அந்த பொண்ணும் காமினாவும் அந்த கன்மேனோட தலையில போய் விழுந்துடுறாங்க. அப்போ அந்த கன்மேன் அவங்கள பிடிக்க ட்ரை பண்ணும்போது சீமோன் எந்திரிச்சு இல்லாஜிக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஒதுக்கி தள்ளிட்டு செய்ய முடியாம செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள துரத்திட்டு இருக்கிற அந்த கையை வந்து எத்தி உதச்சிட்டு அந்த பொண்ணு இருந்துட்டு சீக்கிரம் ஜம்ப் பண்ணி நம்ம மேல போயிடலாம் அப்படின்னு சொல்ல அவங்க ரெண்டு பேருமே அந்த ரோபோட்டுக்குள்ள அவன் இழுத்துக்கிறான். இழுத்தோன அந்த ரோபோட்டும் அது கையில வச்சிருக்கிற அந்த பெரிய ஸ்டிக்கை வச்சு அவங்களை அடிக்க வர இவங்க தலை மேல பட்டு சீமோனோட கன்மேனுக்கு ஒண்ணுமே ஆகாம அது பவுன்ஸ் ஆகி அந்த பெரிய கன்மேன் அதோட தலையிலேயே அதை அடிச்சு கீழே விழுந்துருது. அப்புறமா அதுக்குள்ள செத்துருச்சா அப்படின்னு போகும்போது அந்த பெரிய கன்மேன் இருந்துட்டு அவங்கள அதோட வாயிலேயே புடிச்சு நசுக்க ஆரம்பிக்குது. அப்போ சீமோன் இருந்துட்டு எனக்கு கொஞ்சம் இன்னும் மட்டும் எனர்ஜி இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாவியை போயிட்டு அப்படியே திருவுறப்ப அவங்களோட எனர்ஜி எல்லாமே அதிகமாகி அதோட மண்டையில இருந்து ட்ரில் வந்து அந்த ரோபோட்டோட வாயில இருந்து தப்பிச்சிடறாங்க. அப்போ காமியா இருந்துட்டு பரவாயில்ல ட்ரில் எல்லாம் வந்திருக்கே, உனக்கு பர்ஃபெக்டான வெப்பன் தான் சீமோன் அப்படின்னு சொல்றான். அப்போ சீமோன் வந்துட்டு இந்த வெப்பனை வச்சு என்னால இதை தோக்கடிக்க முடியும் அப்படின்னு சொல்ல காமினாவும் இருந்துட்டு எங்களோட டீம் குரன் கிட்ட வச்சுக்கிட்டா என்ன ஆகும் அப்படின்னு இப்ப நீ பார்க்க போற அப்படின்னு சொல்ல அவங்களோட கையில இருந்துமே அந்த ட்ரில் வர ஆரம்பிக்குது. சோ அதை யூஸ் பண்ணி அந்த கன்மேனை அட்டாக் பண்ணி அதை அப்படியே சுத்திக்கிட்டு அதை மேல கூட்டிட்டு போயிடுறாங்க. மேல போறப்ப காமினா இருந்துட்டு பாய் ஜிஹா வில்லேஜ் நான் சின்ன வயசுல பார்த்தேன், அந்த சர்ஃபேஸ்க்கே போக போறேன் அப்படின்னு சொல்ல அந்த பெரிய கன்மேனை இவங்களோட ட்ரில்ல வச்சு சுத்தமா அழிச்சிடுறாங்க. அப்பதான் அவங்க முதல் முறையா சர்ஃபேஸையும் பாக்குறாங்க. அதை பார்த்து ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப அந்த பொண்ணு ரெண்டு என்னோட பேர் யோகோ, நான் இன்னும் இன்ட்ரோடியூஸே பண்ணல அப்படின்னு சொல்ல காமினா இருந்துட்டு என்னோட பேர் காமினா, தோ இவன் பேர் தான் சீமோன் அப்படின்னு சொல்ல இதுக்கு முன்னாடி அவங்க பார்த்த அந்த சின்ன பிக்மோலுமே இவங்க கூட வந்துருது. அதுக்கு சீமோன் இருந்துட்டு பூட்டா அப்படின்னு பேரே வச்சிடறான். அந்த பொண்ணு ரெண்டு எனக்கு மட்டும் தான் இப்படி போனதா இல்ல நம்ம விழுந்துட்டு இருக்கோமா அப்படின்னு சொல்ல அவங்க எல்லாருமே விழுக ஆரம்பிக்கிறாங்க. அப்போ மறுபடியும் அவங்க மூணு பேருமே அந்த ரோபோட் கவர் பண்ணிட்டு கீழே விழுந்து எப்படியோ சர்வைவ் ஆயிடுறாங்க. அப்ப அவங்க தப்பிச்சிடும் நினைச்சிட்டு இருக்கப்ப அவங்களுக்கு பின்னாடி இன்னும் பெருசா ரெண்டு கன்மேன் வருதுங்க. அதோட இந்த எபிசோட முடிச்சிடறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களை நான் அடுத்த வீடியோல பாக்குறேன்.